நாம் யாருக்கும் அறிவுரை சொல்லவில்லை, ஆனால் அச்சத்தை சொல்லுகிறோம். அதிமுக என்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே வலுவாக இருந்தால்தான், திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளும் வலுவாக இருந்தால்தான் பாரதிய ஜனதா என்கிற RSS அரசியல் அணி இங்கே வேரூன்ற முடியாது என்பது கடந்த கால வரலாறு. ஜெயலலிதா அம்மா இருந்த போதும் கலைஞர் இருந்த போதும் அவர்களால் வாலாட்ட முடியவில்லை. இப்ப கலைஞரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. எப்படியாவது உள்ளே ஒரு இயக்கத்தின் தோளில் ஏறி அவங்க ஓட்டை வாங்கி அது எங்க ஓட்டுன்னு காட்டி நாங்க வளர்ந்துருவோம்னு கற்பனையா கணக்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஏன் இடம் கொடுக்க வேண்டும் அதிமுக? இதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் இல்லாமலேயே 65, 66 இடங்களில் வெற்றி பெற்றீர்களே. அதிமுக வலிமையோடு தானே இருக்கிறது. அதிமுகவுடைய வாக்காளர்கள் யாரும் சிதறவில்லையே. ஜெயலலிதா அம்மையார் இல்லை என்பதனால் அவர்கள் யாருக்காவது மாற்றி போட்டார்களா? அப்படி நம்பிக்கையோடு இரட்டை இலை சின்னத்திற்கு அவர்கள் வாக்களிக்கிற போது அந்த வாக்குகளை எல்லாம் நீங்கள் அள்ளிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தருகிறோம் என்று நீங்கள் ஏன் பிஜேபிக்கு சிவப்பு கம்பளம் இருக்கிறீர்கள்? அது வளர்ந்தால் யாருக்கு ஆபத்து? எந்த கொள்கைக்கு ஆபத்து? எந்த கோட்பாட்டுக்கு ஆபத்து? இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? இனி எந்த காலத்திலும் மோடியோடு பிஜேபியோடு உறவு வைத்துக் கொள்ளவே மாட்டோம் என்று சொன்னவர் தானே பிராமண சமூகத்தில் பிறந்த ஜெயலலிதா அம்மையாருடைய சபதம். ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்த பெண்மணி ஜெயலலிதா அம்மையாருக்கு பிஜேபி கூடாது என்கிற கருத்தில் உறுதிப்பாடு இருந்தது. மோடியா லேடியா மோதி பார்ப்போம் வா என்று சொன்னவர் தானே. அவருடைய வழித்தோன்றல்களாக இருக்கிற நீங்கள் எப்படி மனசாட்சியை விற்றுவிட்டு பிஜேபியை தோளில் சுமக்க தயாராகிவிட்டீர்கள்? இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்